இது பாருங்க பொம்மை மாதிரி இருக்கானா ரியல் ஸ்ட்ராபெரிங்க. இப்படிதான் இருக்கணும் உங்க ஸ்ட்ராபெரி. ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷான ஹனி. ஓ ஒயிட் ஹனி. ஓ மேங்கோ. திஸ் ஒன் பைனாப்பிள். வாட் இஸ் திஸ்? மரத்துலேருந்து பறிச்சு குட்டி குட்டியா 60,000 ரூபாய். பரவாயில்லைங்க, ஃப்ரெஷ்ஷா. இங்க பாருங்க ஸ்ட்ராபெரி சாய். எஸ். ஓ நைஸ், வெரி குட். இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் பார்க்க போகிறோங்க. இந்த சொர்ஸோட உள்ளே பார்த்தீங்க ஃபுல்லாக உங்களுக்கு அந்த நூடுல்ஸு, ஸ்பைசஸ்ஸு, மீட்டு, மெயினாக ட்ரை ஃப்ரூட்ஸு வேறு லெவலில் இருந்தது. இப்போது வெளியே பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள் ஹோல்சேல் கூல்ட்ரிங்க்ஸு, கோக்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் ஹோல்சேல் தான். கோக்கு, பெப்சி, இந்த மாதிரி ஹோல்சேல் கூல்ட்ரிங்க் ஷாப்பு அந்த பக்கம் போகிறோம். அதுதாங்க முக்கியமான இடம். நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் அப்பயே பார்த்தேன். வாட் இஸ் திஸ்? ஓகே, தக்காளிங்க, காஞ்ச தக்காளிங்க. ஓகே, தேங்க்யூ. காஞ்ச தக்காளி இது. வாங்க நம்ம உள்ளே போகலாம். தேங்க்யூ. ஹாய். இங்கே பாருங்க தக்காளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. இங்கே பாருங்க நம்மதில் இந்த இதெல்லாம் வராது, அப்படியே ஒரு மாதிரி பாதி நசுங்கி இருக்கும். இவங்க அந்த ஹெட் தக்காளியோட இதோட அழகாக இருக்குது. கீரைகள் அழகா. இந்த மீன் தொட்டியில் பாருங்க கொத்தமல்லிங்க, நம்ம ஊர் கொத்தமல்லி தான், அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. ஸ்பைசஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற எல்லா ஸ்பைசஸும் இருக்குங்க. திஸ் ஒன் ஹவு மச் பிரதர்? இங்கே பாருங்க நம்ம ஊர் மஞ்சக்கிழங்கு, எல்லாம் இஞ்சி, காஞ்ச இஞ்சி, ஸ்டார் அனீஸு. ஓகே கார்டமன். ஹவு மச்? ஓகே 100 கிராம் 80,000 சோம் சொல்கிறாரு. அதான் ஆல்மோஸ்ட் 600 ரூபாய். ஓகே காட் இட். இந்த அசர்பைஜான் வீடியோலாம் நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி இந்த கிராமத்தில் யூடியூப் வச்சு சமைப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி இருக்கு. ஐயோ குளிர் அதிகமாகுதுங்க, டைம் ஆகும் பனி ஏறுது. இங்கே பாருங்க, இதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். கீரை வகைகள், ப்ராக்கலி, தக்காளி எல்லாம் ரொம்ப அப்படியே பலன்னு இருக்குங்க. இங்கே பாருங்க. வாட் இஸ் திஸ்? லெமன். ஓகே, லெமன். எலுமிச்சம்பழமா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களேன். மேண்ட்ரியன் ஆரஞ்சு. மேண்ட்ரியன் ஹவு மச் 1 kg? 40,000. ஓ பரவாயில்லைங்க, 1 கிலோ வந்து ஐயா இன்னும் இட்ஸ் குட். 40,000 சொல்கிறாருங்க. 750 300 ரூபா. நம்ம ஊரில் வந்து ஒரு 400 ரூபாய் வரும். நல்லா இருக்கு, குட், தேங்க்யூ. மேண்ட்ரியன் ஆரஞ்சு பாருங்க, அப்படியே மரத்துலேருந்து பறிச்சு குட்டி குட்டியா. அங்கே பாருங்க கல்யாண சீர் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க. ஓ நைஸ், குட். ஹவு மச் பிரதர் திஸ் ஒன்? 60,000. ஓகே 60,000 ரூபாய். பரவாயில்லைங்க, 420 ரூபாங்க. 420 ரூபாய்க்கு உங்களுக்கு இவ்வளோ பழம் கிடைக்குது. இந்தியாவில் நீங்கள் இதே பழத்தை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,000 ஆகும். நான் சொல்கிறேன் கேரண்டியாக. இன்றைக்கே போய் நீங்கள் ஃப்ரூட்ஸ் கடையில் கேட்டு பாருங்கள். இதே சைஸ் பழம் வாங்கினா இப்போல்லாம் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே ஆகுதுங்க. இது கிஃப்ட் கொடுக்கறது போல இருக்குங்க. இங்கே பாருங்க அழகா பழம். இவங்களே ஒரு கிஃப்ட் ஆம்பரா போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸு, மேங்கோ. ஓ மேங்கோ. திஸ் ஒன் பைனாப்பிள். எலீம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஓ 100. ஓகே 100,000 நாங்கள் 750 ரூபா ஒரு பாக்ஸ். என்ன அதிகமாக சொல்கிறாங்க? மேபி இவ்வளோ நிறைய இருக்கிறதுனால. இது பாருங்க பொம்மை மாதிரி இருக்கானா ரியல் ஸ்ட்ராபெரிங்க. இப்படி தான் இருக்கணும் உங்கள் ஸ்ட்ராபெரி. நம்ம ஊருக்கு வரும்போது அது பாதி அழுகி போயிடுது. நம்ம ஊருக்கு வரும்போது பாதி காஞ்சி போயிடுது, அழுகி போயிடுது, இல்லை பாதியிலே பறிச்சுன்னு வந்துடுறாங்க. இது நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டோட பெருசாக இருக்கும் போல இருக்கே. இல்லை நான் சும்மா சொன்னேன், கோயம்பேடு தான் பெருசு. பட் ஸ்டில் இங்கே பாருங்க இந்த பேஸ்கெட்டில் கோக்கெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அப்பா வெளியே கிளைமேட்டை பாருங்க எப்படி இருக்கு. அவ்வளோதாங்க, இந்த மார்க்கெட்டையும் நம்ம இந்த மார்க்கெட்டையும் ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். பழ மார்க்கெட்டையும் எனக்கு தெரிஞ்சு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு மூவ் பண்ணுற டைம் வந்துருச்சு. லஞ்ச் இன்றைக்கும் இல்லை, அப்படியே போக வேண்டியது தான். என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. ஹனி பாருங்க, அதான் பாருங்க ஹனி. ஓ நைஸ் ஹனி. ஓகே இங்கே பாருங்க ஃப்ரெஷ்ஷான ஹனி. ஓ ஒயிட் ஹனி. ஒயிட் ஹனி நான் பார்த்ததே இல்லை. ஓகே ஃபைன். ஓகே இட்ஸ் ஓகே. இங்கே பாருங்க இது ஃபுல்லாக ஹனி, ஆல் ஹனி. இங்கே பாருங்க ஹனி. வெரி குட் டேஸ்ட். ஓகே
இந்த ஹனி கோம் பாருங்க, அந்த தேனடை சந்தானம் சொல்றது தான். ஓகே, ஹவு மச்? 1 kilo, 150,000 soon. ஓகே, பரவாயில்லைங்க. 1 கிலோ வந்து 150. 120,000 soon. அதான் 1 லட்சம் சோம்னு வச்சுக்கோங்களேன். 750 ரூபாய் வாங்கலாம். எதனாலனா இந்த ஃபேக்ட்ரி மேட் ஹனீஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 500 ரூபாய் வரும், 600 ரூபாய் வரும், 300 ரூபாய்க்கும் இருக்கு. அதெல்லாம் உண்மையான ஹனியா இல்லை வெறும் சக்கரை பாகான்னு கூட தெரியாது. இதெல்லாம் உண்மையான ஹனிங்க. இங்கே பாருங்க, ஹனி கோம்பு 1 கிலோ 700 ரூபா சொல்றாங்க. ஓகே 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 ஓகே, ஐம் சீயிங். நைஸ். மலைத்தேன் ஒரிஜினல் ஒயிட் ஹனி பாருங்க. இவங்கெல்லாம் ஹனி மேக்கர்ஸ். இதெல்லாமே வந்து ப்ரொவிஷன் ஸ்டோர் செக்ஷன் போல இருக்குங்க. ப்ரொவிஷன்ஸ். ஹலோ, ஹாய். ஐ சா இட். விட மாட்டேங்கிறாங்க. Very good chai, Uzbek chai. ஓகே. Oh, nice. Oh, no India chai, no China chai, Uzbek chai, brother. உஸ்பெக் சாய். நைஸ். இதெல்லாம் ஸ்ட்ராபெரி சாய்ங்க. Strawberry chai, Okay. yes. Oh, nice, nice. Very good, very good. Thank you. Okay, half kilo. No. It is nice actually. Nice. अच्छा वाला. Yes. अच्छा वाला. Thank you. Hello. இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கு நம்ம ஊர் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் நார்மல் உருளைக்கிழங்கு, இதெல்லாம் பாருங்க வேறு ஏதோ கலராக இருக்குது. எல்லா உருளைக்கிழங்கு தான். வெங்காயமே பாருங்க, இந்த ஊரில் வேறு மாதிரி இருக்குது வெங்காயம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட் மட்டும் இல்லைங்க. இங்கே பாருங்க, இது வந்து மளிகை சாமான் ஃபுல்லாக. அரிசி பாருங்க விதவிதமாக. ஓகே, ஹவு மச் இஸ் 1 kg பிரதர்? How much? 1 kg rice. 25,000. ஓகே, 1 கிலோ வந்து 25,000 சோமாங்க. 10,000 சோம் வந்து 75. அப்பா, அரிசி காஸ்ட்லிங்க. 1 கிலோ வந்து 25,000 சோம்னா உங்களுக்கு வந்து 170 ரூபாய் 1 கிலோ நார்மல் ரைஸ். ஓகே பிரதர், ஓகே, தேங்க்யூ. vlogger ஃப்ரம் இந்தியா. தேங்க்யூ. 1 கிலோ அரிசி வந்து 170 ரூபாங்க. நம்ம ஊரில் வந்து 60, 70, 80 நிறைய வெரைட்டி இருக்குது. பட் இது நார்மல் ரைஸாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. மேபி ரைஸ் இவங்க ஊரில் பண்ணுறதில்ல போல இருக்குது, இம்போர்ட் பண்ணுறதுனால எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறேன். ஃப்ரூட்ஸ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பார்ப்போம் இருங்க. இது என்னன்னு தெரியலங்க, இந்த குட்டியாக இருக்குது. பிரதர், வாட் இஸ் திஸ் ஃப்ரூட்? ஓகே. இஞ்சி பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது. இஞ்சிங்க உரிச்சு வச்சிருக்காங்க அவங்களே. வாட் இஸ் திஸ்? ஓகே, இது முள்ளங்கி மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு. மண்ணில் விளையிறது தான். இஞ்சி பாருங்க உரிச்சு வச்சிருக்காங்க. மலை பூண்டு சூப்பராக இருக்கு. கேரட்டு, இந்த மாதிரி கேரட் நம்ம ரெட்டு பார்த்துருக்கோம். ப்ரௌன் கேரட் பாருங்க. உருளைக்கிழங்கு கேரட் ஷேப்பில் இருக்கு. இது வந்து விதவிதமான உருளைக்கிழங்கு நான் காமிச்சேன்ல. ஸோ இந்த சொர்சு பஜாருக்கு ஒரு நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய் சொல்லிடலாங்க. ஏன்னா வந்து உள்ள அவ்வளோ அருமையாக இருந்தது, அற்புதமாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மீட்டு பாட்டு மட்டும்தான் எனக்கே தலை சுற்றிருச்சுங்க. ஏன்னா நிறைய அதில் சிக்கன் மட்டன்லாம் இருந்தது. சிக்கன் மட்டன் இருந்தால் பரவாயில்ல, நிறைய பீஃப், ஹார்ஸ் மீட்லாம் இருந்தது. மற்றபடி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலக்கலாக இருந்ததுங்க. சரிங்க, நிறைய பேசிட்டேன் இந்த சொர்சுவை பற்றி. நம்ம பாய் சொல்லிவிட்டு இந்த சொர்சு பஜாருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடலாம். ரூமுக்கு போய் வச்சுட்டே பேக் வச்சுட்டே வந்துடலாம். ஏன்னா அது ரொம்ப வெயிட்டுங்க. அதை வச்சுட்டு நம்மளால் ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணி வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நான் ரூமுக்கு போயிட்டு அதை வச்சுட்டு, ரெஸ்டெல்லாம் இல்லை, ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பிட வேண்டியது தான். சரி, இதோட நான் வந்து கட் பண்ணால் அடுத்த ரூமுக்கு போய் வச்சுட்டு கேப் ஏறிட்டு நான் பேசுகிறேங்க. நன்றி, வணக்கம், பாய். கட் பண்ணால் ரூமில் போய் பேசுகிறேன்னு இல்லைங்க, அப்படி நம்மளால் பண்ணவே முடியாதுங்க. ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ட்ராவல் வாங்கிங்கன்னா அப்படி தான். இந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சைட்லலாம் நான் காலையிலேயே சொன்னேன்ல, போகும்போது இந்த செடிகள் எல்லாம் வந்து, பூக்கள் எல்லாம் வந்து கவர் போட்டு மூடி வைக்கிறாங்க பனிக்காக. இங்கே பாருங்க, தெரியுதா? இருங்க, நான் சிக்னல் நிற்கிறேன், கிளம்பும்போது தெரியும். வீட்டில் தெரியுதா உங்களுக்கு? இந்த பூக்கள் எல்லாம் அழகாக வந்து, செடியெல்லாம் வந்து, அதெல்லாம் ஃப்ளவர்ஸ் இருக்குது, கவர் போட்டு மூடி வச்சு வளர்க்குறாங்க. பனி போய் நாஸ்தி ஆயிடும்னு சொல்லிட்டா என்னன்னு தெரியல.